போன சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கரும்பாக்கத்தில் இருக்கிற ஒரு கழனியில் இருக்கிற சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போயிருந்தேன். கரும்பாக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த சாமியை பார்த்துட்டு சரி இவரையும் பார்த்துட்டு போகலாம், சாமியை பார்த்துட்டு விளக்கேற்றிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன். பார்க்கலாம், 2வது தடவை சாமி பார்க்க போகிறேன். அன்றைக்கி வந்து அபிஷேகம் பண்ணுற அன்றைக்கி வண்டியில் வரும்போது செம வெயிலாக இருந்தது. எப்படி பண்ண போகிறோம் எப்படின்னு நினச்சின்னு வந்தேன். இங்கே வந்து அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேகமூட்டமாகி மழை பெய்கிற மாதிரி ஆச்சு. அன்றைக்கி நைட்டு செம்ம மழை, சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இங்கெல்லாம். சாமி இதை இருப்போம். அன்றைக்கி வேறு அந்த பக்கமாக வந்தேன். சரி, ரோட்லேருந்து பார்க்கும்போதே தெரியுது. அன்றைக்கி வழி தெரியாதனால அப்படி சுற்றிக்கிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி அப்படியே ரோட்லேருந்து நேராக அப்படியே வந்துட்டேன். வண்டியை நிறுத்திட்டு அப்படியே வந்துட்டேன். சாமி ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சாமி எல்லாம் மழையில் நினச்சிட்டு சாமி துண்டெல்லாம் கட்டிட்டு போயிருந்தேன். காற்றுல அடிச்சும் போயிடுச்சா என்னன்னு தெரியல. நந்திக்கு கட்டின துண்டு காணும், முள்ளு குத்துது. விளக்கு ஏற்றிட்டு சாமிக்கு கற்பூரம் தெய்வம் ஏற்றிட்டு காணும். அதுக்கப்புறம் யாரோ வந்து அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. சாமி பண்ணிவிட்டு வேறு ஒரு துண்டு போட்டிருக்காங்க. ஸோ யாரோ பண்ணுறாங்க, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து பண்ணுறாங்க.